இந்தியன் 2 திரைப்படம் தமிழகத்தில் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு? இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன விக்ரம் திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கா? லியோ, பீஸ்ட் அந்த மாதிரி திரைப்படங்களோட ஓப்பனிங் வசூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கா? அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்து நாம் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படம் தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். ஸோ கமல் அவர்கள் திரைப்படம், சங்கர் அவர்கள் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை போய் பார்த்தாங்க. அதே சமயம் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு தமிழகத்தில் வேறு லெவலில் வந்து ப்ரொமோஷன் வந்து சூப்பராக வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த திரைப்படம் ஒர்த்தா இருக்கான்னு கேட்டால் அது வந்து விமர்சனம் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைத்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றி தான் பேச போகிறோம். தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் 1000 திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. நாம் ப்ரிடிக்ட் பண்ணபடி அதாவது ஃபிலிம் ட்ராக்கர்ஸ்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் 2 திரைப்படம் தமிழகத்தில் 30 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஐமேக்ஸில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதால் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து வெறும் வந்து 24 கோடி ரூபாய் தான் தமிழகத்தில் வந்து வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா ஐமேக்ஸ் திரையரங்குகள் தமிழகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் வந்து இருந்தது. அதனாலே வந்து இந்த திரைப்படத்தை ஐமேக்ஸில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆர்வம் அதிகமாக காத்ததுனால வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முக்கியமாக வந்து கிராமத்து சைடில் இருக்க திரையரங்குகள்லாம் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க யாருமே வரவில்லை. அதனால் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கிராமத்து சைடில். அதே சமயம் வந்து சென்னை தாண்டி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து போனது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து வீக் டேஸ்னால் வந்து இந்த டிக்கெட் புக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் தமிழகத்தில் வந்து 24 கோடி ரூபாய் விக்ரம் திரைப்படத்தை விட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வசூல் செய்திருக்கு. லியோ, பீஸ்ட், சர்க்கார் அந்த திரைப்படத்தோட வசூலையும் வந்து இந்தியன் 2 வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஈவன் வந்து ரஜினி அவர்களோட ஜெயிலர் திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணிச்சா கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ வரும் நாட்களில் இந்த திரைப்படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறாங்க அதை வச்சு தான் வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து விக்ரம் திரைப்படம் போல் இந்த திரைப்படம் பெருசாக வசூல் அடையுமா இல்லை வந்து தோல்வி பெறுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்